ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு உடம்புல வந்துட்டு அரிப்பு இருக்கும், பேச்சஸ் வரும் அண்ட் இது எந்த பாடி பார்ட்டையுமே அஃபெக்ட் பண்ணும், இன்க்ளூடிங் ஸ்கேல்ப் முதல் கொண்டு. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படின்னா நம்ம ஒரு இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணி இன்னொரு இடத்துல வச்சோன்னா, இல்லை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி கையை கழுவாமல் இன்னொருத்தவங்களை தொடும்போது ஸோ அது ஈஸியாக பரவக்கூடியது. இட் இஸ் கண்டேஜியஸ். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு கோகனட் ஆயில் நம்மளே தடவணும்னா நம்மளே அதுக்கு வந்துட்டு உணவு கொடுக்குற மாதிரி. ஏன்னா ஃபங்கஸ் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸை நோக்கி தான் போகும். நிறைய பேர் வந்துட்டு திக்காக அந்த லேயர் போடுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக டைட் க்ளோதிங் போடுறது, லெகிங்ஸ், ஜீன்ஸ் அந்த மாதிரி போடுறத அவாய்ட் பண்ணணும். இந்த காலத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரீக்வெண்ட்டாக பாத்ஸ் எடுக்காமல், இவ்வளோ ஸ்வெட்டி என்வாயன்மெண்ட்லேயுமே பாத் எடுக்காமலாம் இருக்காங்க. ஸோ அன்ஹைஜீனிக்காக இருக்கும்போது ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ படர்தாமரை வரது ஃபங்கஸ்க்கும் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறது சேம்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது கிடையாது. ஹலோ ஐபிசி மங்கி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷனில் டெர்மட்டாலஜிஸ்ட் அர்ச்சனா தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் மேம். இப்போ மக்களோட கன்சர்ன் என்னன்னா, இப்போ நம்ம ஹெல்த்தி ஸ்கின் நோக்கி போயிட்டு இருக்கோம் மேம். ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ என்ன ஸ்கின்ல நமக்கு நடக்குதுன்னே தெரியாத மாதிரி இருக்கு மேம். பிகாஸ் நம்மளுக்கு ஒரு ஆக்னி வந்தால் ஓகே, நம்ம இது மாதிரி பேசிக் விஷயம்லாம் தெரியுது. பட் இந்த ஸ்கின் டிசீஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கு மேம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஸ்கின் டிசீசஸ் வந்து பார்த்தோம்னா லைக் ஆயிரக்கணக்கில் இருக்குது டிசீசஸ். பட் நான் ரொம்ப காமனான டிசீசஸ் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப காமனாக, அதுவும் நம்மள மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அந்த ஹியூமிட் கிளைமேட்டில் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு உடம்புல வந்துட்டு அரிப்பு இருக்கும், பேச்சஸ் வரும் அண்ட் இது எந்த பாடி பார்ட்டையுமே அஃபெக்ட் பண்ணும், இன்க்ளூடிங் ஸ்கேல்ப் முதல் கொண்டு எல்லா பாடி பார்ட்டும் அஃபெக்ட் ஆகும், நெயில்ஸ் அஃபெக்ட் ஆகும். பட் இதில் வந்து ஒரு காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு ஒன்று செல்ஃப் ட்ரீட் பண்ணிப்பாங்க, இல்லாட்டி வேறு யாராச்சும் சஜஸ்ட் பண்ணுறது வேறு அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் இப்போது வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக ஆன்டிபயோட்டிக்ஸாக ரொம்ப டைமுக்கு எடுத்தால் வந்து ரெசிஸ்டன்ஸ் வரும்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, இல்லை அவங்களே அது ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ரெசிஸ்டன்ட் ஆயிரும். மீனிங் அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அது கேட்காது. ஸோ ஃபங்கஸ்மே இப்போ அந்த மாதிரி ஆகிட்டு வருது. ஓகே. ஆனால் ஒரு இதில் என்னென்னா ஃபங்கஸ்க்கு வந்து பூண்டெல்லாம் போடுறாங்க, அந்த மாதிரிலாம் பாப்புலர் நினச்சா அதெல்லாம் ஒர்க் ஆகும்? கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. அது என்ன பண்ணுன்னா இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்கின்னை இன்னும் இரிட்டேட் பண்ணி விட்டுரும். ஸோ இரிட்டேட் பண்ணி அந்த இரிட்டேஷனாலேயே அவங்க இன்னும் வந்துட்டு போட்டு அவங்கள வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிப்பாங்க. அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படின்னா நம்ம ஒரு இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணி இன்னொரு இடத்துல வச்சோன்னா, இல்லை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி கையை கழுவாமல் இன்னொருத்தவங்களை தொடும்போது ஸோ அது ஈஸியாக பரவக்கூடியது. இட் இஸ் கண்டேஜியஸ். ஸோ அதனால வந்து எப்போவுமே அந்த மாதிரி ஒரு இச்சி பேட்ச் முக்கியமாக வந்துட்டு தொடை இடுக்கில், இல்லை வந்துட்டு அவங்களோட அக்கல் பகுதியில், உடம்புல முக்கியமாக விமென்க்கு இந்த வெயிஸ்ட் லைன், அதுக்கப்புறம் மார்க்கு கீழெல்லாம் ரொம்ப காமனாக வரும். ஸோ அது வரும்போது நம்ம வந்துட்டு ஆஸ் ஏர்லியாக நம்ம வந்துட்டு அதை அணுகணுன்னா, ட்ரீட் பண்ணோன்னா நம்ம அது வந்துட்டு கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். அது வந்துட்டு கண்டிப்பாக ட்ரீட்டபிள் கண்டிஷன் தான். என்னன்னா நம்மளே அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அது இப்போ சப்போஸ் நம்மளுக்கு இச்சினஸ் இருந்தால் நம்ம ஆலோவேரா ஜெல்லோ இல்லை கோகோனட் ஆயிலோ தேய்ப்பாங்க, அது ஓரளவுக்கு ஓகே மேம், ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அதை கோகோனட் ஆயில் வந்துட்டு என்னென்னா ஃபங்கஸ் இருக்கும்போது சொல்கிறேன். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு கோகனட் ஆயில் நம்மளே தடவணும்னா நம்மளே அதுக்கு வந்துட்டு உணவு கொடுக்குற மாதிரி. ஏன்னா ஃபங்கஸ் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸை நோக்கி தான் போகும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக எந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் கோகனட் ஆயில் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து ஆலோவேரா ஜெல் வந்து என்னென்னா சில பேருக்கு சென்சிட்டிவிட்டி காஸ் பண்ணலாம். அவங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் காம் பண்ணுறதுக்கு மேபி அவங்க அதை யூஸ் பண்ணலாம். பட் ஐடியலி அதையுமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தோல் வந்துட்டு தின்னாக இருக்கிற பகுதி, அதாவது தொடை இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும் தோல். ஸோ அந்த இடத்துல திருப்பி அவங்களுக்கு அந்த ஆலோவேரானால சென்சிட்டிவ் ஆகி ரேஷ் வந்துருச்சுன்னா அது திருப்பி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அவங்க பிளாண்டாக அட்லீஸ்ட் ஃபார் த டைம் பீயிங் வந்துட்டு என்ன பண்ணலான்னா பெட்ரோலியம் ஜெல்லி மாதிரி போடலாம். ஏன்னா அது பிளாண்ட், அதில் எதுவுமே இருக்காது. பட் இன்னொன்று என்னென்னா பெட்ரோலியம் ஜெல்லியுமே வந்துட்டு அக்ளூசிவ். ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்துட்டு திக்காக அந்த லேயர் போடுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக டைட் க்ளோதிங் போடுறது, லெகிங்ஸ், ஜீன்ஸ் அந்த மாதிரி போடுறத அவாய்ட் பண்ணணும். பட் ஐடியலி வந்துட்டு நம்ம கரெக்டான அந்த ஆன்டி ஃபங்கல் ஓரல் மெடிகேஷன்ஸு, நம்ம க்ரீம்ஸ், ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாலே அது நம்ம 100% வந்துட்டு க்யூர் பண்ணலாம். ஓகே. இப்போ டைட் க்ளோத்ஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க மேம். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்லேயே ஏன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது? பிகாஸ்
நம்ம நார்மலா இருக்கும், திடீர்னு தான் நம்மளுக்கு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது. மேபி கிளைமேட் சேஞ்ச்னாலயா இல்ல நம்மள வந்து கரெக்டா பராமரிக்கிறதுனாலயா, இதனால மேம் அது? ஸோ ஒன்று வந்து இப்போ சப்போஸ் அவங்களே ஹைஜீனிக்காக இல்லை, லைக் பாடி ஹைஜீன் வந்துட்டு இந்த காலத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரீக்வெண்ட்டாக பாத்ஸ் எடுக்காமல், இவ்வளோ ஸ்வெட்டி என்வாயன்மெண்ட்லேயுமே பாத் எடுக்காமலாம் இருக்காங்க. ஸோ அன்ஹைஜீனிக்காக இருக்கும்போது ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஹாஸ்டலோ இல்லாட்டி ஒரு போர்டிங் ஸ்கூல் அந்த மாதிரி, அதாவது குரூப்பிங் அதிகமாக இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு இருந்தால் இன்னொருத்தங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் பரவும். 3 வந்துட்டு நம்ம வெளியில் போகும்போது நம்ம இன்வேரியபிளி அந்த பப்ளிக் லேபரட்டரிஸ் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்துட்டு இப்போது சப்போஸ் நம்மளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஸோ நம்ம வந்துட்டு அதை திருப்பி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பரவறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு இந்த டிஸ்போசபிள் டாய்லெட் சீட் கவர்ஸு ஸ்ப்ரே எல்லாம் வந்திருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ப்ரிவென்டேட்டிவாக அட்லீஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். ஸோ இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம நிறைய ஸ்வெட் ஆகிறவங்களுக்கு முக்கியமாக வந்துட்டு இந்த டைட் க்ளோதிங் போடும்போது அது இன்னும் அக்ரிவேட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறப்ப நம்மளுக்கு ப்ராமினெண்ட்டாக ஞாபகம் வருது இந்த டேண்ட்ரஃப் தான். ஸோ டேண்ட்ரஃப் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது மேம். நம்ம என்னதான் மேபி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அது மாதிரிலாம் நம்ம போட்டாலுமே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு க்யூர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ டேண்ட்ரஃப் வந்துட்டு என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேண்ட்ரஃபை வந்துட்டு நான் ஒரு டிசீஸ்னு சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம படர்தாமரை வந்துட்டு அது வந்து ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன். டேண்ட்ரஃப் வந்துட்டு இன்ஃபெக்ஷன்லாம் கிடையாது. அது வந்துட்டு நம்ம தோல்லையே இருக்கிற ஒரு ஃபங்கஸ்னால இருக்கிறது. அது வந்து ரெசிடென்ட் ஃபங்கஸ். ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ படர்தாமரை வரது ஃபங்கஸ்க்கும் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறது சேம்னு நினச்சிப்பாங்க, ஆனால் அது கிடையாது. ஸோ இது வந்து எல்லாரோட தோல்லையுமே இருக்கும். என்னென்னா இப்போது அதுக்குன்னு சில ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று ரொம்ப முக்கியமாக டேண்ட்ரஃபை பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரியுமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ரெண்டாவது அவங்களோட பாடியோட தன்மையே வந்துட்டு அதிகமாக அந்த சீபம் அப்படிங்கிற நம்ம நேச்சுரல் ஆயில் வந்து சுரக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு காமன் ஃபேக்டர். 3, நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஹேர் வாஷஸ் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வந்து ஹேர் வாஷ் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்காமல் நம்ம நிறையா ஆனால் ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அது ஸ்கேல்ப் ஹைஜீன் எஃபெக்ட் ஆச்சுன்னா இது எல்லாமே ஸ்கேல்பில் இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி வருது. பட் தட்ஸ் எ டேண்ட்ரஃப் வந்துட்டு கண்ட்ரோலபிளான கண்டிஷன். அதாவது நம்ம ப்ராப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா, ஸோ மேபி நம்ம இன்டென்சிவாக அந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் இல்லை ஃபியூ வீக்ஸ் டு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல் அபவுட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆல்சோ டு அன் எக்ஸ்டென்ட் நம்ம லைஃப் ஸ்டைலையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போது நம்ம ரெகுலராக பார்க்குற டேண்ட்ரஃப்லேயே வந்துட்டு செபரிக் டெர்மடைட்டிஸ்னு கொஞ்சம் ஒரு சிவியர் வேரியண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு எப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக இந்த பவுட்ரியாக வராமல் கொஞ்சம் க்ரீஸியாக ஃப்ளேக்கியாக அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த சீபம் செக்ரேஷன்லாம் அதிகமாகி இச்சிங் அதெல்லாம் இன்னும் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் பார்க்கணும். இப்போ சப்போஸ் கொஞ்சம் ஓவர் வெயிட் சைடில் இருக்காங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறது அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு லாங் டேர்மில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப். ஓகே, இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேக்ஸ் வரது தான் மேம். ஏன்னா நம்ம எவ்வளோதான் கவர் பண்ணாலும் மேபி நம்ம ஷோல்டர்ஸ்லையும் இந்த ஆடில் வர மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குமே. தென் நம்ம சும்மா ஏதாவது கை வச்சு பண்ணால் நெயில்ஸில் வரதோ அது வந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம எத்தனை வாட்டி ஹேர் வாஷ் பண்ணாலும் நம்ம ஸ்கேல்ப் தான் ட்ரை ஆகிற மாதிரி இருக்குமே, அது போகவே போகாது. ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க மேம்? ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஸ்கேல்ப் நீங்கள் சொன்ன மாதிரி டேண்ட்ரஃப்லேயே வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு ஜஸ்ட் அந்த இச்சிங் அந்த மாதிரி தான் இருக்கும், சில பேருக்கு அந்த ஆயிலினஸோட சேர்ந்து இருக்கும். ஸோ இப்போ ஆயிலினஸோட கொஞ்சம் சேர்ந்து இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸில் கொஞ்சம் சாலிசிலிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா அது என்ன பண்ணோம்னா கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ அட் த சேம் டைம் கொஞ்சம் ஆயில் ரெகுலேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். வேறஸ் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ட்ரை ஷாம்பூஸ் இருக்குன்னா பேசிக்காக அவங்க யூஸ் பண்ணுற இந்த கீட்டோகோனசோல் ஷாம்பூஸ் இல்லாட்டி ஜிங்க் பைரித்தியோன் வரும், ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ். ஸோ பேசிக் ஷாம்பூஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கும் சொல்லுவாங்க கோகோனட் ஆயில் இல்லைன்னா வந்து தேங்காய் பால், அதுக்கப்புறம் கேர்டு, இது மாதிரி ஹோம் ரெமெடிஸ்லாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்? ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஆயில் பேஸ்ட் எது போட்டாலுமே வந்துட்டு நம்மளுக்கு பேசிக் இதுவே என்னென்னா நம்ம ஸ்கேல்ப்புக்கு ஆயில் அப்ளிகேஷனுங்கிறது தேவையே படாது. ஏன்னா தேவையான அளவு வந்துட்டு நம்ம உடம்பே வந்துட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அதாவது அந்த ஸ்கேல்ப்பை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆயில் அப்ளிகேஷன் எதுக்கு தேவைப்படும்னா ஹேர் ட்ரை ஆகாமல் ஃப்ரிஜி ஆகாமல் பார்த்துக்கிறது. ஸோ அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ப்ரீ ஹேர் வாஷ் ஒரு லேயர் மாதிரி கோட்டிங் மாதிரி. ஸோ ப்ரீ ஹேர் வாஷ் கண்டிஷனர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் வந்து ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணி முக்கியமாக டிப்ஸில்
ஏன்னா அது நிறைய பேருக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வரும்போது ஸோ அது லேக் ஆஃப் மாய்ஸ்சர்னாலேயே அவங்களுக்கு வரும், இல்லாட்டி ஃப்ரீக்வெண்ட் கோம்பிங்னால வரும். ஸோ அதனால வந்துட்டு அவங்க அதை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஆயில் அப்ளை பண்ணி 20-30 மினிட்ஸ் கழிச்சு குளிச்சிடலாம். ஸ்கேல்பில் ஆயில் அப்ளை பண்ணுறதுன்றது வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் அ வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இப்போ ஆனால் இப்போ ஹோம் ரெமிடிஸ்லாம் சொல்லுவாங்களா மேம்? மேபி வீட்டு கிச்சன் பொருளை வச்சு நம்ம வந்து ஏர் பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த விதத்தில் எஃபெக்டிவாக இருக்கும்? ஸோ நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கர்ட் யூஸ் பண்ணுவாங்க, வெந்தயம் யூஸ் பண்ணுவாங்க. மேபி இட் வில் காஸ் ஒரு டெம்பரரி ரிலீஃப். இப்போ கர்டில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது. வெந்தயம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, பட் அட்லீஸ்ட் இட் வில் ஹேவ் அ கூலிங் எஃபெக்ட். ஸோ மேபி அவங்களுக்கு அந்த இச்சி ஃபீலிங் வேணால் கம்மியாகும் தவிர்த்து இட் வில் பி லைக் அ டெம்பரரி. அதாவது உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் அ ஃபியூ ஹவர்ஸ்க்கு வந்துட்டு இட் மைட் ஹெல்ப் யூ. பட் லாங் டேர்ம்க்கு வந்துட்டு நம்ம அந்த லாங் டேர்ம்க்கான கண்ட்ரோல் என்னன்றது எதனால் வருதுன்னு நம்ம பார்த்துட்டு ட்ரீட் பண்ணுறது தான் பெட்டர். நம்ம ஸ்கின் இன்ஃபெக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் பல பேருக்கு அது ஒரு இன்ஃபெக்ஷனே தெரியாத மாதிரி இருக்குது, ரொம்ப நார்மலைஸ் ஆகுது அப்படின்னா எது மேம் சொல்வீங்க? நான் சொல்லணும்னா நான் சொன்ன மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். அது ரொம்ப காமன். நிறைய பேர் ரொம்ப லேட்டாக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு சொரியாசிஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ், எக்ஸிமான்ட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு எக்ஸிமா சொரியாசிஸ் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்துட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீஸ் இதுக்குள்ளே தான் வரும். பட் ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சரி, அதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அதுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எதை வச்சுட்டு அது இதுதான் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோன்ட்டு. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு விட்டிலிகோ, அதாவது அந்த வெண்புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு இன்னொரு காமன் கண்டிஷன் தான். ஸோ நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டு அதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்தாச்சு. அதாவது மாத்திரை மூலமாக சரி, இல்லாட்டி மற்ற அடிஷ்னல் மூலமாக சரி. சப்போஸ் அவங்க விட்டிலிகோ வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னா நம்ம சர்ஜிக்கல் மெத்தட்ஸ்லையுமே வந்துட்டு அதை ட்ரீட் பண்ணலாம். பட் என்னென்னா நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 2 மாதம் அந்த மாதிரி போடுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலன்னு. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரியறதுக்கே கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் ஆகும். அந்த மெடிசன்ஸ் ஒர்க் பண்ணி நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அதை ஒர்க் பண்ணி நம்மளுக்கு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது இல்லாமல் இப்போது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒர்க் பண்ணலைன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷனுமே இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு அவேர்னஸ் வந்துட்டு அவ்வளோவா இல்லை. ஸோ நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் இல்லாத காரணத்தினாலே அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ நிறைய பாடி ஏரியாஸ்க்கு அது ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ அந்த 1 or 2 பேச்சஸ் இருக்கும்போதே வந்துட்டு நம்ம அதை கரெக்டாக ட்ரீட் பண்ணிட்டோம்னா வில் பி ஏபிள் டு கெட் இட் அண்டர் கண்ட்ரோல். ஓகே, விட்டிலிகோ பற்றி சொல்லியிருந்தீங்க. அது எப்படி வருது, எதனால் வருது மேம்? ஸோ விட்டிலிகோ ஆக்சுவலி வந்துட்டு இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்னால வருதுன்னு வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் முக்கியமானது வந்து பார்த்தா ஆட்டோ இம்யூனிட்டி தான். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு அவங்க பாடியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஆன்டிபாடிஸே வந்துட்டு பாடியோட அகேன்ஸ்டாக, அதாவது முக்கியமாக அந்த கலர் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸை வந்து போய் அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு விட்டிலிகோ வரும். ஜெனட்டிக் காம்பனண்ட் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் விட்டிலிகோவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பயமே என்ன இருக்குன்னா எனக்கு என் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துருமான்னு. நாட் நெசசரி. இப்போ நம்மளுக்கு இருக்குன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு 100% பாஸ் ஆகணும்னு கிடையாது. சான்சஸ் இருக்குது, பட் நாட் 100%. அண்ட் இன்னொன்று வந்து இது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் இம்பேலன்ஸ்னு இருக்குது. அதாவது நம்ம பாடியில் வந்துட்டு இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு என்ன ஆகும்னா நம்மளுக்கு உடம்புல வந்துட்டு நம்ம செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இம்பேலன்ஸ் இருக்கும்போதும் நம்மளுக்கு வந்துட்டு விட்டிலிகோ வரும். இது இல்லாமல் மற்ற ஆட்டோஇம்யூன் டிசீசஸ், அதாவது தைராய்டு இல்லாட்டி டயபெட்டிஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போதும் சரி நம்மளுக்கு வந்துட்டு விட்டிலிகோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது.